காகித சக்தி செய்திகள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் எம் மீனாட்சி சுந்தரி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணி பேரூராட்சி மண்ணடி பஜார் தெருவில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோவிலில் புனவர்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இத்திருக்கோவிலில் அர்ச்சகர் கே வீரபத்ரன் மற்றும் புரோகிதர்கள் தலைமையில் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருதியை திதி மூல நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணி அளவில் கடக லக்னத்தில் முழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. மே மாதம் 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு மேல் பந்தக்கால் நடப்பட்டு 24ஆம் தேதி அன்று காலை 9 மணிக்கு மேல் மங்கள இசை உடன் குருவந்தன கணபதி பூஜை, கலச பூஜை, கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், புன்னாகுதி கோ பூஜை, தீபாராதனை நடைபெற்று பிரசாதம் வழங்கப்பட்டன. பின்னர் பகல் 12 மணிக்கு மேல் புதிய விக்கிரகம் துர்க்கை அம்மன், ஐம்பொன் பஞ்சலோக ஸ்ரீ பவானி அம்மன் உற்சவர் சிலை கரிகோலம். இதனை தொடர்ந்து மாலை 4 மணிக்கு மேல் புதிய விக்கிரகங்களுக்கு கண் திறத்தல், கிராம பொதுமக்கள் அம்மன் விக்கிரகம் தரிசனம் செய்தல், சயனாதிவாசம் நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு மேல் வாஸ்து ஹோமம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, புற்று மண் எடுக்கும் அஷ்டதிக்கு பாலகிரக பூஜையும், மிருத்த சங்கிரகணம், அங்குரார்பணம், கலாக்கர்ஷணம், கங்கை தீர்த்த ஆவாகனம், கலச அலங்காரம், யாகசாலை பிரவேசம், முதற்கால யாக பூ 25ஆம் தேதி அன்று காலை 8 மணிக்கு மேல் கிராம பொதுமக்கள் முதல் கொண்டு ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை புது விக்கிரகம் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு காலை 10 மணிக்கு மேல் 2ஆம் கால யாக பூஜைகள், பூர்ணாகுதி, தீபாராதனை, பிரசாதம் வழங்கப்பட்டது. அன்று மாலை 5 மணிக்கு மேல் 3ஆம் கால யாக பூஜைகள், விசேஷ திரவியங்கள் கொண்டு மகா துர்க்கை ஹோமம், புனர்ஹூதி ஷோடா உபச்சாரம், வேதநாத உபச்சாரம், தீபாராதனை, பிரசாதம் விநியோகம் நடைபெற்றது. 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7 மணிக்கு மேல் 4ஆம் கால யாக பூஜைகள், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7 மணிக்கு மேல் 4ஆம் கால யாக பூஜைகள், நாடி சந்தானம், சயனாநிதி, வாச தத்துவார்ச்சனை, அம்மன் காப்பு கட்டுதல், விசேஷ திரவியங்களால் திரவியாகூதி, பூர்ணாகூதி நடைபெற்று அன்று காலை 9 மணிக்கு மேல் கிராம பொது சங்கல்பம், யாத்ராதானம், கடப்புறப்பாடு, ஸ்ரீ அம்மன் பவானி அம்மன் ஆலயம் கோபுர கலச விமான கலச மகா கும்பாபிஷேகம், மூலவர் ஸ்ரீ பவானி அம்மனுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம், உற்சவர் ஸ்ரீ பவானி அம்மன் மகா கும்பாபிஷேகம், பரிவார தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேக அலங்காரம், நெய்வேத்தியம், கிராம பொது சங்கல்ப அர்ச்சனை, தீபாராதனை, பிரசாத விநியோகம் நடைபெற்றது. பகல் 12 மணிக்கு மேல் ஆலயத்தில் அன்னதானம் நடைபெற்றது. இரவு 7 மணிக்கு மேல் சைவ கும்பம் இடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு 9 மணிக்கு மேல் மங்கள இசையுடன், வான வேடிக்கையுடன், சிறப்பான அலங்காரத்துடன் சிறப்பான முறையில் ஸ்ரீ பவானி அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது.
ஓம் சக்தி ஓம் சக்தி ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா நகரிலே தண்டு மாரியம்மா நகரிலே தண்டு மாரியம்மா சின்ன மாறி பெரிய மாறி சேகரந்து பொண்ணுதாயி சின்ன மாறி பெரிய மாறி சேகரந்து பொண்ணுதாயி சேரமா நகரிலே கோட்டை மாரியம்மா சிங்கப்பூர் நாட்டி காகித சக்தி தமிழ் வார செய்தித்தாளுக்கு விளம்பரங்கள் வழங்கி தங்கள் ஆதரவை வழங்கி வரும் அனைவருக்கும் நன்றி. காகித சக்தி தமிழ் வார செய்திகளுக்கு விளம்பரங்கள் வழங்கிட அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.